பேனாக்கள் பூமணி எழுதிய சிறுகதை. அவன் தாத்தா ரொம்ப நாளாய் ஒரு பேனா வைத்திருந்தார். அவன் சின்ன வயசாய் இருக்கும்போதே அவர் பையில் இருந்தது. கடைசி வரைக்கும் புதுசு மங்காமல் வைத்திருந்தாரே, அதுதான் பெரிய காரியம். பையிலிருந்து அபூர்வமாய்த்தான் எடுத்து 2 வரி எழுதுவார். எழுதும்போது கவரை பையிலே குத்தியாகணும். பேனாவுக்கு பின்னால் சொருகி எழுதுவதே இல்லை. கை நடுக்கத்திலும் தானாகவே மை அடைப்பார். வெள்ளை துணி வைத்து மெனக்கெட்டு துடைத்து வெண்கலக்குடம் மாதிரி விளக்குவார். இத்தனைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் 10 ராமஜெயம் 4 பிள்ளையார் சுழிதான் எழுதியிருப்பார். தாத்தா கம்பூன்றி போகும்போதும் வரும்போதும் சட்டையில் மினுங்கிய பேனா அவனை தொடர்ந்து உறுத்தியது. எத்தனையோ தடவை அபேஸ் பண்ண திட்டம் போட்டிருக்கிறான். பாச்சா பலிக்கவில்லை. அவர் பேனாவை கண்ணுக்கு படும்படியாய் வைத்தால்தானே. ஒன்று அவர் போட்டிருக்கும் சட்டையில் இருக்கும், அல்லது மேஜை டிராயருக்குள் இருக்கும். டிராயர் சாவியையாவது வெளியே வைக்கட்டுமே. அரணா கயிற்றில் வாளிப்பு போட்டு வேட்டி மடியில் வைத்துக் கொள்ளுவார். சில சமயம் குளிக்கையில் கழட்டி வைத்து விடுவார் என்று கொட்டாவி விட்டிருக்கிறான். ஆனால் கைத்தடி மட்டுமே வீட்டு மூலையில் சாத்தி இருக்கும். சாவி அரணா கயிற்றில் மணியாட்டும். அவர் அசந்த நேரம் பார்த்து சாவியை கழட்டிவிடலாமா என்று கூட யோசித்தான். அப்படி அசந்த நேரமே தெரியாது. 3/4 வாசி கண்ணை மூடிக்கொண்டுதான் இருப்பார். தூங்குகிற மாதிரி இருக்கும். எதிரே பூச்சி பறந்தால் கூட அரவம் கேட்டு எழுந்து விடுவார். எக்கு தப்பாய் மாட்டிக்கொண்டால் கம்படி வாங்கி கட்ட வேண்டியதுதான். அவன் அப்பாவிடமும் ஒரு பேனா இருக்கத்தான் செய்தது. அது தாத்தா பேனா போல் இல்லை. அவன் வைத்திருந்த பேனாவுக்கும் மோசமாயிருந்தது. அவர் பஞ்சு கணக்கெழுதி பேனாவை படாதபாடு படுத்தியிருந்தார். அப்பா கூட தாத்தா பேனாவில் கண் வைத்திருப்பது பிந்தித்தான் தெரிய வந்தது. ஒரு நாள் பேச்சு வாக்கில் சொன்னார், நைனா, உங்களுக்கு இனி அந்த பேனா எதுக்கு? சும்மா தானே வச்சிருக்கீங்க, எனக்கு கொடுத்துருங்க, நான் கணக்கு எழுதிக்கிறேன். ஏன்பா, வேற பேனா கணக்கெழுத மாட்டேன்னா சொல்லுது. அப்பா மறு பேச்சு எடுக்கவில்லை. தாத்தாவா கொக்கா? அதற்கு பிறகு தாத்தா அப்பாவிடம் அடிக்கடி பேனா கேட்க ஆரம்பித்தார். ராமானுஜம், உன் பேனாவை கொஞ்சம் கொடுத்து வாங்குறியா? என் இதில் மை இல்லையோ என்னமோ, எழுத்து சரியாவே தெரியல, கசிகிற மாதிரியும் தோணுது. அப்பா முணுமுணுத்தவாறே பேனா கொடுப்பார். கசிகுதே, புதுசா? அவன் பாட்டி அதைவிட கில்லாடி. கழுத்து பிடிக்காமல் நகை போட்டு கொண்டு கிறங்காது. அவன் அம்மாவும் எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்த்து விட்டாள், மசியவில்லை. பாட்டி குளிக்கும்போது நீட்டி முழக்கி கூப்பிடுவாள், நாகலட்சுமி, ஓரெட்டு வந்து முதுக தேய்ச்சி தண்ணி ஊத்திட்டு போயிரு. அம்மா காசலையாய் போய் உடம்பெல்லாம் தேய்த்து விடுவாள். கழுத்தோரம் தேய்க்க வரும்போது மட்டும் பாட்டி சாதாரணமாய் சொல்வாள், இனி நான் தேய்ச்சிக்கிறம்மா, நீ போய் வீட்டு வேலையை பாரு. திரும்பும்போது அம்மா சத்தம் கேட்கும், அவ்வளவு சாமானமும் கழுத்தில் போட்டு குளிக்கீங்களே, அடிக்கடி தண்ணி பட்டா என்னத்துக்கு ஆகும்? கண்ணி இத்து போகாதோ? அதற்கும் கூட பாட்டி நடுக்கத்திலே பதில் வைத்திருப்பாள், ஆமடி அம்மா, தண்ணிக்கு இத்து போகிற சாமானும் செஞ்சு கொடுப்பான் பார் எனக்கு. அம்மா வெளியூருக்கு போகிற சமயம் நகைகளை இரவல் கேட்டால் கூட பாட்டி கொடுப்பதில்லை. காலம் கிடக்கிற கடையில் சாமான் போடவா முடியுது? 1க்கு 2க்கு போகவே பயந்து கிடக்குது. இருக்கிறத போட்டுட்டு போனால் போதும், யாரும் கேட்க மாட்டாங்க. நல்ல வேளை அவன் அப்பா கூட பிறந்த அத்தையோ சித்தப்பாவோ இல்லை. அப்பா ஒருத்தர்தான். எப்படித்தான் அவரை 10 வரை படிக்க வைத்தார்களோ. தாத்தா சாக நாள் பிடித்தது. சட்டை போட்ட வாக்கில் ஈசி சேரில் கண்ணயர்ந்திருந்தவர் எழுந்திருக்கவில்லை. சட்டை பையில் குத்தியிருந்த பேனாவை அப்பா எடுத்து அவர் பையில் சொருகிக் கொண்டார். அவன் கல்யாணச்சோறு தின்றுவிட்டுத்தான் கண்ணை மூடுவேன் என்று அடிக்கடி சொல்லுவார் தாத்தா. பாவம், அதுவரை கூட்டில் உயிர் தங்கவில்லை.
அந்த யோகம் பாட்டிக்குத்தான் அடித்தது. அவன் வாத்தியார் வேலைக்கு போய் கல்யாணம் முடித்து ஒரு மகனை பார்க்கும் வரை திடமாகவே இருந்தாள். எத்தனையோ முறை உயிர் இந்தா போகிறேன் என்று மிரட்டி முடக்குவாள். 2வது நாள் புடைத்தெடுத்த மாதிரி எழுந்து வெயில் காய்வாள். அம்மாவும் மூத்திரம் எடுப்பதிலிருந்து சகல வேலைக்கும் சளைக்கவில்லை. அவன் மனைவியும் அம்மாவும் நான் முந்தி நீ முந்தி என்று பணிவிடை செய்தார்கள். காணா குறைக்கு அயலூரிலிருந்து அவன் அக்கா வேறு வந்து இருப்பு போட்டு கவனித்தாள். கடைசியில் தாமதமாய்த்தான் 3 பேருக்கும் பாட்டியைச் சுற்றி உட்கார்ந்து அழ வாய்த்தது. மயானத்திலிருந்து அப்பா கொண்டு வந்த பாட்டியின் நகைகளை அம்மா வாங்கி கொண்டாள். அவ்வளவையும் மறுநாளே மஞ்சள் தேய்த்து கழுவி அழுக்கெடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். அவன் அக்கா அதற்கு பிறகு அவ்வளவாய் வீட்டுக்கு வருவதில்லை. முக்கியமான காரியத்திற்கு வந்தாலும் அவன் மனைவியுடன் தான் பெரும்பாலும் பேசிக்கொண்டிருந்து விட்டு புறப்படுவாள். தாத்தா பேனாவை அப்பா வைத்து கொண்டது அவனுக்கு கூட வருத்தந்தான். வெளியே எவ்வளவோ நல்ல பேனா விற்கத்தான் செய்கிறான். எல்லாம் தாத்தா பேனாவாக முடியாது. எந்நேரமும் தங்கமாய் மினுங்கும். மூடியது கீழ்பாகம் எது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி திரடில்லாத வழுவழுப்பு. பேப்பரில் வைத்தால் பொரிந்து தள்ளும். முந்தி ஒரு நாள் எழுதி பார்த்தது. வைத்திருந்தால் அப்படி பேனா வைத்திருக்கணும். பள்ளிக்கூடம் போய் கொஞ்ச நாளில் அவன் மகன் பேனா கேட்டு அடம் பிடித்தான். ஒரு பழைய பேனாவை எடுத்து ஒக்கிட்டு கொடுத்தான். அது மறுநாளே இருந்த இடத்தில் வாய் பிளந்து கொண்டு கிடந்தது. அவன் வைத்திருந்த பேனாவையே கேட்டு அழுதான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்பா மேஜை பக்கம் கை காட்டி விட்டான். அவ்வளவுதான். அவர் குளிக்கப் போன சமயம் பேனாவை எடுத்து தரையில் எழுதி பின்னால் வளைத்து நெக்கை திருகி மறை கழண்டு ஆட்டம் க்ளோஸ். தாத்தாவை போல் அப்பாவுக்கு முன்னெச்சரிக்கை கிடையாது. அப்பா பையனை பிடித்து கண்டபடி காதை திருகி வீங்க வைத்த பிறகும் கோபம் தணியவில்லை. எல்லோரையும் திட்டி தீர்த்தார். வீட்டில் புள்ளையா பெற்று வச்சிருக்குதுக, கால சனியனா இறக்கியிருக்கானே, ஆகமான பேனா போச்சே. என்னமோ பேனா போனதுக்கு போய் பிள்ளைய இந்த பாடுபடுத்தி இருக்கீங்களே, இது இல்லைன்னா வேற ஒன்று வாங்கிக்கிறது. உனக்கு என்ன தெரியும் அறிவு கிட்டவளே, இப்படிப்பட்ட பேனா எவங்கிட்ட இருக்கும்? அவனும் அவன் மனைவியும் ஒன்றுமே பேசவில்லை. பிறகும் 2-3 நாட்கள் பையனை அவர் கண்ணில் படவிடாமல் வைத்து கொண்டதோடு அவன் பேனாவை பத்திரப்படுத்தவும் செய்தான். தாத்தா பேனாவுக்கு எங்கும் நெக்கு கிடைக்கவில்லை. அவன் கேட்டான், அதை என்கிட்ட கொடுத்துருங்களேன்பா, எப்படியாச்சும் நெக்கு சம்பாரித்து எழுதிக்கிறேன். நீ சம்பாரித்து எழுதி கிழிச்சது போதும், அது எங்கிட்டே இருக்கட்டும். அவர் வேறு பேனாவை எழுத பயன்படுத்திய போதும் தாத்தா பேனாவை ஒரு பார்வைக்காக பையில் குத்திக்கொள்ள தவறுவதில்லை. ஒரு நாள் அவன் பள்ளிக்கூடம் கிளம்பிக் கொண்டிருந்த போது பையில் பேனாவை கவனித்துவிட்ட அப்பா கேட்டார், நல்ல பேனாவா சம்பாதிச்சிருக்கிய, இன்னைக்கு ஒரு நாள் எழுத கூட என் பேனாவை ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன். அவனும் தயங்காமல் சொன்னான், இது ஏற்கனவே ரிப்பேருப்பா, சும்மா கிடந்துச்சு, இன்னைக்கு தான் ரிப்பேருக்கு கொடுக்கலாம்னு எடுத்துட்டு போகிறேன். 4வது நாள் அவன் ஒரு விழாரை எடுத்துக்கொண்டு மகனை விரட்டி விரட்டி அடித்தான். எல்லோரும் பிடிக்க பிடிக்க அடித்தான். அவன் அப்பா மிரண்டு போய் கண்டித்தார். அடே, உனக்கு என்ன வந்துருச்சு இப்போ? புள்ளையா என்னன்னு நினைச்ச? மடத்தனமா அடிக்கைய? அவன் வயிற்றெரிச்சலில் கத்தினான். அவன் பண்ணியிருக்கிற காரியத்துக்கு முதுகு தொலியை உரிச்சா கூட காணாது. அருமையான பேனாவை ஆணி வேற அக்கு வேற கரட்டி போட்டுட்டானே பாவி. பெரிய பேனா, போடா போ, அன்னைக்கே ரிப்பேர்னு சொன்னீங்க, அது போய் தொலைஞ்சா இனி ஒன்று வாங்கிக்கைய. அவன் மகன் அவருக்கு பின்னால் ஒளிந்து நின்றிருந்தான்.